ஹலோ கைஸ், வெல்கம் டு சிவா ரேபிட் ஃபார்ம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஃபார்மில் இருக்க ப்ளூ கலர் ரேபிட்ஸோட அப்டேட்டும் நம்மக்கிட்ட என்னென்ன ப்ளூ கலர் ரேபிட் இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அது இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க அடர்த்தி இவனை காலைல வைக்கிறது நல்லதா இல்லை சாயங்காலம் வைக்கிறது நல்லதான் கேட்டிருந்தாங்க. அதை பற்றி சொல்ல போகிறோம் இந்த வீடியோவில். ஆக்சுவலாக இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிறது எல்லாமே ப்ளூ கலர் ரேபிட் தான். இவங்க பிறந்தப்போ இந்த மாதிரி தான் இருந்தாங்க. இது பிறந்த உடனே எடுத்த வீடியோ. அவங்க பிளட்டு இந்த பிளாக் கலருக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணுன்றதுக்காக தான் நம்ம ப்ளூ கலர் ரேபிட்டை சென்டரில் வச்சு எடுத்திருக்கோம். இது அடுத்தடுத்த நாள் எடுக்கப்பட்டது. ஒவ்வொரு நாளுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஷேடு டார்க் ஆகிட்டே வரும் ப்ளூ கலர் ரேபிட்ஸ். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ப்ளூ கலர் ரேபிட் கொஞ்சம் ஷைனிங்காக தான் இருக்கும் பிறக்கும் போதே. இவங்க நம்மக்கிட்ட இருக்க ஃபீமேல். இவங்களுக்கு 5 மந்த் ஆகுது. இவங்களும் ப்ளூ கலர் ரேபிட் தான். இவங்களோட பேர் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கும் 5 மந்த் ஆகுது. அவங்களுமே ப்ளூ கலர் ரேபிட் தான். 2 பேருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபீமேல் கொஞ்சம் லைட் ஷேடில் இருக்கும், மேல் டார்க் ஷேடில் இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அப்புறமேட்டு நம்மக்கிட்ட அடல்ட் பேர் ஒருத்தவங்க இருக்காங்க. நம்ம இப்போ மேட் பண்ணி எடுத்த குட்டி அவங்களோடது தான். அதில் ஃபீமேல் பார்த்திங்கன்னா ப்ளூவில் கிரே கோட்டரில் வரும். மேல் பார்த்திங்கன்னா நல்லா டார்க் ப்ளூவிஷாக இருக்கும். அது ஆக்சுவலாக ரஷ்யன் ப்ளூன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆக்சுவலாக அப்படி இல்லை, நம்ம ஊரில் இருக்கிறது எல்லாமே அமெரிக்கன் ப்ளூன்னு சொல்லலாம். அதில் கலர் ஒரு சிலதுக்கு லைட் கலரில் வரும், ஒரு சிலதுக்கு ரொம்ப டார்க் கலரில் வரும், ஒரு சிலதுக்கு மேலே லைட்டாக ப்ரௌன் கோட்டோட வரும். ஆனால் இது எல்லாமே ப்ளூ கலர்லன்றது தான் வரும். அவங்க 7 குட்டி போட்டிருந்தாங்க, 7மே ப்ளூ கலரில் இறங்கிருந்துச்சு. அதில் ஒரு குட்டி மட்டும் இறந்து போயிடுச்சு. மித்த 6 குட்டி இருந்துச்சு. 6 குட்டியை பார்த்து கொடுத்துட்டாங்க. அது எல்லாமே இப்போ ஸ்க்ரீனில் போடுறேன். அப்புறம் இப்போ ஸ்க்ரீனில் தெரியுதுல, இந்த குட்டி தான் அந்த ப்ளூ கலர் ரேபிட்டில் கிரே கோட்டோன்னு சொல்லுவாங்க. இது ஒரு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலர், டபுள் கலரில் இருப்பாங்க. பாடிக்கு கீழே ஒரு கலர் இருக்கும், பாடிக்கு மேலே பார்த்திங்கன்னா லைட்டாக ப்ளூ கலரில் கிரே ஷேட் இருக்கும். இதுவும் ரொம்ப ரேரானது. அதனால் இதை நம்ம ஃபார்ம் கோல் பண்ணலான்னு இருக்கோம். இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற இந்த 6 ரேபிட்ஸில் 5 ரேபிட் ஆல்ரெடி புக் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு இதே மாதிரி ப்ளூ கலர் ரேபிட்னா மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கலாம். இவங்க 1 மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ணியிருந்தாங்க. நம்மக்கிட்ட குட்டி இறங்கினோடனே அவங்களுக்கு இப்போ டெலிவரி பண்ண போகிறோம். மார்ச் மாதத்தில் அவங்களுக்கு டெலிவரி எடுத்துக்கிறாங்க. உங்களுக்கு இதே மாதிரி ப்ளூ கலர் ரேபிட் இல்லை ஃபேன்சி ரேபிட் வேணால் நம்மளுக்கு மெசேஜ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மக்கிட்ட இப்போதைக்கு அங்கோரா ரேபிட் கரண்ட்டாக அவைலபிளாக இருக்குது. யாருக்கு வேணுமோ மெசேஜ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அடர் தீவனம் எப்போ வைக்கலான்னு கேட்டிங்கன்னா, நான் எப்போவுமே அடர் தீவனம் சாயங்காலம் வைப்பேன். காலையில் ஒரு பசுந்தீவனம் வச்சுட்டு சாயங்காலம் 4 மணிக்கு அடர் தீவனம். அதேமாதிரி அடர் தீவனம் தண்ணி கலக்காமல் வைக்கிறீங்கன்னா, அது காலையில் வச்சாலும் பிரச்சனை இல்லை, சாயங்காலம் வச்சாலும் பிரச்சனை இல்லை. தண்ணி கலந்து பசுந்தீவனம் வைக்கிறீங்கன்னா மோஸ்ட்டாக சாயங்காலம் வச்சிங்கன்னா அது கொஞ்சம் சீக்கிரமாக காஞ்சி போகாமல் இருக்கும் முயல் சாப்பிட்றதுக்கு. ஏன்னா முயல் ஒரே டைமில் எல்லாத்தையும் சாப்பிடாது. கொஞ்சம் சாப்பிடும், ரெஸ்ட் எடுக்கும், திருப்பி கொஞ்சம் சாப்பிடும், ரெஸ்ட் எடுக்கும். அதே பகலில் வச்சிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக இறுக்கி போயிடும். அதனால் அதை சாப்பிடாது. அதனால் உங்கள் தோதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வச்சுக்கலாம். அது காலையில் வச்சாலும் அதுக்கு பிரச்சனை இல்லை, ஈவினிங் வச்சாலும் பிரச்சனை இல்லை. அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டைம் செட் ஆகிற மாதிரி இருக்கும். உங்கள்கிட்ட காலையில் வச்சா அடர் தீவனத்தை வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காலையில் வச்சுக்கலாம். இல்லை சாயங்காலம் சாப்பிட்டா வேஸ்ட் பண்ணாமல் இருக்குன்னு நினச்சிங்கன்னா சாயங்காலம் வச்சுக்கலாம். ஆனால் பொதுவாக எல்லோரும் எப்படி வைப்பாங்கன்னா, காலையில் பசுந்தீவனம், சாயங்காலம் அடர் தீவனம் தான் வைப்பாங்க. ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த மாதிரி ரேபிட் பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், பை.